வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 பேரை மோஸ்ட் ஆஃப் த கண்டஸ்டன்ட்ஸ் வந்து 50 நாள் கூட இவங்க தேற மாட்டாங்க. இந்நேரம் வீட்டுக்கு போயிருந்துருக்கணும், ஆனால் இன்னும் உள்ளே இருக்காங்க அப்படின்ற மாதிரி 2 பேரை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ யார் யாரை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மேஜராக வந்து சூஸ் பண்ணப்பட்ட 2 பிளேயர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரம்யா அண்ட் தென் சாண்ட்ரா. எஸ், ரம்யாவுக்கு கொடுக்கப்பட்ட காரணங்கள் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி யார் யார் ரம்யாவை சூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரோரா, சுபிக்ஷா, வியானா அண்ட் தென் பிரஜன், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரம்யாவை வந்து சூஸ் பண்ணுறாங்க. இன்னும் சில கண்டஸ்டன்ஸ் ரம்யாவை சூஸ் பண்ணுறாங்க. ரம்யாவோட ஆட்டம் வந்து இனிஷியல் டேஸில் கொஞ்சம் இருந்தது, அப்படியே இப்போ ஸ்லோ டவுன் ஆன மாதிரி இருக்குது. நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோவாக இருந்து இப்போ கேம்குள்ளே வந்திருக்காங்க. ஆனால் ரம்யா வந்து கேம்குள்ளே இருந்து அப்படியே ஸ்லிப் அவுட் ஆன மாதிரி அவங்க இப்போது வெளியே போயிட்டாங்க கேமில் இருந்து. ஸோ அதனால் அவங்க இந்த டிக்கெட் வந்து 50 நாள் வரையும் தாக்கு பிடிச்சதே பெரிய விஷயம், இந்நேரம் வெளியே போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி வியானா இந்த காரணத்தை சொல்கிறாங்க. அதை கேட்ட ரம்யா வந்து கண்டிப்பாக ட்ரிகர் ஆகுவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்கள யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னா உடனே அதுக்கு வந்து ஏதாவது வந்து பேசுவாங்க. அதை நம்ம லாஸ்ட் வீக் ஷோலே வந்து பார்த்துருக்கோம், ஒர்ஸ்ட் பர்ஃபார்மராக வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன், இப்பயும் என்ன ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி அழுதுட்டு இருந்தாங்க. வினோத்தும் வந்து அதை கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பார், ஏன் இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க, அஸ் கேப்டனாக இருந்தும் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டும் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் ரம்யா. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரா, லைக் எஃப்ஜே அண்ட் தென் விக்கல் விக்ரம் அண்ட் தென் மோஸ்ட் ஆஃப் த கண்டஸ்டன்ஸ் வந்து சாண்ட்ராவை சூஸ் பண்ணுறாங்க. சாண்ட்ராக்கு இந்த விஷயமே தெரியல, இவங்க எப்படி இங்கே இருக்காங்கன்றதே எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து விக்கல் விக்ரம் வந்து சொல்கிறாரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனை லைக் ஒரு கோ கண்டஸ்டண்ட்டை லைக் பழி வாங்கிறதும் பிக் பாஸ் சொல்கிறத செய்யாமல் இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் அந்த டிஃப்ரென்ஸ் கூட தெரியாமல் இந்த வீட்டுக்குள்ளே அவங்க இருக்காங்க அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி விக்கல் விக்ரம் வந்து சொல்லி அவங்கள சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி 2 பேரை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிக பேர் வந்து சூஸ் பண்ணி அவங்க 2 பேருக்கும் விஜய் சேதுபதி சார் ஏதாவது சொல்ல விரும்புகிறாரா? ஏன்னா நேற்று பிரஜனுக்கு சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்குள்ளே வந்து இன்னும் 3 வாரம் கூட ஆகலை, அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஒரு இது வரும், லைக் புரிதல் வரும், அதுக்கப்புறம் கேமுக்குள்ளே வந்துடுவாங்க. கமருதினியும் வந்து பாராட்டினார், ஃபஸ்ட்டு 3 வாரம் எப்படி பேசுறதுனே தெரியல இந்த ஆளுகிட்ட, ஆனால் இப்போ வந்து பிக்கப் பண்ணிட்டாரு. அதே மாதிரி தான் சாண்ட்ராக்கும் வந்து ஒரு இன்புட் கொடுப்பாருன்னு தோணுது. பட் ரம்யாவுக்கு என்ன இன்புட் கொடுப்பாரு அப்படின்றதெல்லாம் நான் ஆவலாக இருக்கேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரம்யா அண்ட் தென் சாண்ட்ரா டிசர்வ் டு பி இன் த ஹவுஸ் ஃபார் 50 டேஸா அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.